அவரை நோக்கி நம்ம ஜெபத்தை விட்டுறவே கூடாது, ஜெபத்தை விட்டு விலகிறவே கூடாது. மறுபடியும் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே வரும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய விடுதலை தருகிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அது தகப்பனாரை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ விசுவாசித்தனா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லும்போது உடனே பிள்ளையின் தகப்பனார் சொல்றாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். வேண்டாம், எப்படியாவது அவிசுவாசம் உள்ள வந்துருத, விசுவாசத்தோடு இருக்குன்னு ஆசைப்படத்தான் செய்கிறேன். நல்லா இருக்குது, விசுவாசம் இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் விசுவாசம் எல்லா நேரமும் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். அவிசுத்த ஆவிகள் நம்மளை விட்டு விலகணும்னு சொன்னா